ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. ஏழம் இளைஞனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கடகாசுரமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் அடிப்படையான பல விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் கூறியவற்றிலிருந்து மிகச்சிறிய அளவு உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். கேட்கின்ற அனைவருடைய ஆர்வமும் அவர்களுடைய பதிவிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இதை நீங்கள் ஓரளவு உங்களுக்கு வேண்டியவர்கள் இந்த தொடர்பில், இந்த ஞான செய்திகளில் ஈடுபாடு உள்ள பலருக்கும் இதை பகிர்ந்து பரவச் செய்வது ஒரு விதமான இறைபணி என்றே என்னால் சொல்ல முடியும். காரணம், இது போன்ற தகவல்கள் எல்லாம் இன்று அனைத்தையும் தொகுத்து மனிதர்களுக்கு ஏற்ற வகையில் சொல்வது என்பது வெகு சிலரால் தான் அந்த செயல் செய்ய முடிகிறது. மற்றவர்கள் தங்கள் போக்கிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையில் ஒரு பாடத்திட்டம் போல் செய்ய வேண்டிய ஒரு செயல். அந்த அடிப்படையில் தான் நானும் செய்து வருகிறேன். ஆனால் கேட்கின்ற அனைவரையும் உடனடியாக அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்று விடுங்கள், அப்படித்தான் செல்ல வேண்டும் என்று நான் கூற முயற்சிக்கவில்லை. தகவல்கள் இப்படி இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய நிலையிலிருந்து இறை நம்பிக்கை மாறாமல் இறைவனை வழிபாடு செய்யுங்கள். எந்த விதமான பெரிய யோக ஞான சாதனைகள் செய்யாவிட்டாலும் ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய மந்திரங்களை விடாமல் ஜபம் செய்து வர வேண்டும் என்பதுதான் ஞானிகளும் கூறினார்கள். என்னை பொறுத்தளவு நானும் அதையே கூற விரும்புகிறேன். மற்றவை ஏன் கூறப்படுகிறது என்றால், நம்முடைய நாட்டில் இவ்வளவு தீர்க்க தரிசனமாக பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதை அடைந்து அனுபவித்து பிற்கால சந்ததிகளெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்து பலவிதமான விஷயங்களை கால நடைமுறைக்கு ஏற்ப பாடல்களாக பல விதங்களில் சொல்லியிருக்கிறார்கள். சரியான பாதை எது என்பதையும் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் கணக்கில்லாத வழி விலகல்கள், கணக்கில்லாத பாதைகள் இப்படியெல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த பாதைகளுக்குள்ளெல்லாம் சென்று ஒரு மனிதன் அந்த நேரான சாலையை பிடிப்பதற்கு பல பிறவிகள் ஆகிவிடும். அதனால்தான் முற்றிலும் இறையருளுக்கு பாத்திரமான மாணிக்கவாசக சுவாமிகள் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் அத்தன் எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே என்று கூறுகிறார். முக்திக்கு நெறி என்பது தனியாக இருக்கிறது. அது தவிர எத்தனையோ வழி விலகல்கள், அதில் அந்த பலவிதமான கிளைப்பாதைகளெல்லாம் இருக்கிறது. அதில் போய் முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை என்றுதான் அவர் கூறினார். பல குறுக்கு வழிகளை காட்டி முக்திக்கு வழியில்லாத வழிகளை சுற்று வழிகளுக்கு இழுத்து செல்லக்கூடிய
மூர்க்கர்களோடு இணங்கி நான் உன்னை தேடிக்கொண்டிருந்த காலத்தில் என்னுடைய வினைப்பயனால், என்னுடைய தவப்பயனால் என்னை தடுத்து ஆட்கொண்டு பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் பக்தி என்ற மிக உயர்ந்த ஒரு நிலையை, பக்தி என்பது முழுமையாக சரணாகதி அடைந்து விடுவது. இதைத்தான் பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். பலவிதமான யோகங்களை 18 அத்தியாயங்களில் அர்ஜுனனுக்கு சொன்ன கிருஷ்ண பரமாத்மா, இத்தனையெல்லாம் இருக்கிறதப்பா, எத்தனையோ வழிகள் இருக்கிறது, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று கணக்கில்லாத வழிகள், கணக்கில்லாத அதற்கு செயல்முறைகள் எல்லாம் இருக்கிறது. இதை செய்வதானாலும் செய்யலாம். இவையெல்லாம் உனக்கு கடினம் என்று தெரிந்தால் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சூச்சகா என்று பகவத்கீதையில் ஒரு சுலோகம் இருக்கிறது. இத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் நீ கடினம் என்று நினைத்தால் அனைத்தையும் விட்டுவிடு. சகல தர்மங்களையும் விட்டுவிட்டு மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னை மட்டுமே நீ சரணாகதி அடை. நான் உனக்கு செய்ய வேண்டிய அந்த மற்ற அனைத்து விஷயங்களையும் செய்து சகலவிதமான பந்தங்கள், வினைப்பயன்கள் இவற்றிலிருந்து மீட்டு உன்னை முக்தி நெறியிலே நான் வைக்கிறேன். இது மா சூச்சகா என்று சொல்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்று இறைவன் கூறிய ரகசியம். அதனால் இறைவனை சரணடைவதும், ஒரு நாம ஜபத்தை மட்டும் விடாமல் தங்களுடைய வாழ்நாளிலே செய்வதும் இன்றைய கலிகாலத்தில், அதிலும் இல்லறவாசிகளுக்கு மிகச்சிறந்த தலை சிறந்த வழி. விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்றால் விஷயங்கள் தெரிந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நம்முடைய மனமும் நம்முடைய வினைக்கட்டுகளெல்லாம் நீங்கி நம்முடைய காரியங்கள் எளிமையாக நடக்க வேண்டும். சிரமமில்லாமல் இகலோக வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் நாம் பெற வேண்டும் என்றால் இந்த மனதிற்கு கணக்கில்லாத ஓய்வு நேரங்கள் இருக்கிறது. ஒரு வேளை ஒரு நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு பலவிதமான கடமைகள், பொறுப்புகளெல்லாம் இருக்கிறது. என்றாலும் மனம் ஓய்வாக இருக்கிற நேரங்கள், பயணம் செய்கிற நேரங்கள், இன்னும் பலவிதமான சமயங்களெல்லாம் அதில் இருக்கிறது. அதுபோன்ற சமயங்களில் இந்த மனதை ஜபத்திற்கு பயன்படுத்த வேண்டும். எந்த அளவு ஒரு மந்திரம், எந்த தெய்வத்தினுடைய மந்திரங்கள் உங்களுக்கு பிடித்தமாக இருக்கிறதோ அந்த தெய்வ மந்திரங்களை நீங்கள் விடாமல் ஜபம் செய்ய வேண்டும். சரி, இதில் எந்த மந்திரத்தை, எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதற்கு ஜோதிட சாஸ்திரம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அது நுணுக்கமாக சொல்லியிருக்கிறது. அனைவராலும் இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை என்பது நம்மால் உணர முடிகிறது. ராசி, லக்னம் 2 இருக்கிறது. லக்னம் பிரதானமாக சொல்லப்பட்டது. ராசியையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிறு குறிப்பை நான் முன்பே கூறியதாக எனக்கு நினைவிருக்கிறது. பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது மேஷ லக்னம் என்றால் அவர்கள் முருகனையும் சிவனையும் வழிபாடு செய்யலாம். இயல்பாகவே அவர்களுக்கு சிவபெருமான் அல்லது முருகப்பெருமான் மேல் அந்த ஈர்ப்பு வந்துவிடும். ஆனால் அவர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறார், கன்னி ராசியில் பிறந்திருக்கிறார் என்றால் இந்த 2ம் கலந்து அவர்களுக்கு வேலை செய்யும். அதில் 2இல் எது அது கொஞ்சம் கடினமான விஷயங்கள், அந்த
கிரகங்கள் எப்படி இருக்கிறது, அந்த வீட்டுக்கு அதிபதிகள் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பல விதங்கள் பார்க்க வேண்டும். நான் மேஷம் முதல் 12 ராசிகளுக்கும் சொல்லிவிடுகிறேன். உங்களுடைய லக்கணம், ராசி 2யும் தெரிந்து, இந்த 2ற்குள் தான், அந்த தெய்வ வடிவங்களில் தான் உங்களுடைய மனம் செல்லும். அதில் எது உங்களுக்கு சரியாக இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொது மேஷ லக்கணம், மேஷ ராசி இதில் பிறந்தவர்கள் முருகனையும் சிவனையும் வணங்கலாம். சிலர் அரிதாக அம்பாளுடைய வழிபாட்டை செய்கிறார்கள். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமாளே மிக இஷ்ட தெய்வமாக இருப்பார். மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் பெருமாள், மகாலட்சுமி இவர்களை வணங்குவது சிறப்பாக இருக்கும். கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுப்பிரமணிய சுவாமியையும் சிவவர பெருமானையும் வணங்கும் நிலை இயற்கையாகவே வந்துவிடும். அதுபோலவே சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும் முருகனுடைய வழிபாடு, சிவ வழிபாடு என்பது இயற்கையாக மனம் அங்கே பற்றும். கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சாஸ்தா, அது தவிர பெருமாளை வணங்குவது, இது போன்ற வழிபாடுகளில் இயற்கையாகவே அவருடைய மனம் செல்லும். துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் சபரிமலையை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது துலா லக்னமாகவும் இருக்கலாம், ராசியாகவும் இருக்கலாம். துலா லக்னமாக இருந்து மேஷ ராசியாக இருந்தால் நான் 2ற்கும் சொன்னதை வைத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். அவர்கள் சாஸ்தா போன்ற தெய்வங்களையும் பெருமாளையும் வணங்குவது துலா லக்கணத்திற்கு சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்கணதாரர்கள் அம்பாளை வணங்கலாம், முருகனை வணங்கலாம், சிவ வழிபாடு செய்யலாம். தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் மாரி, துர்க்கை, முருகப்பெருமான், சிவன் இது போன்ற வழிபாட்டிலே தனுசு லக்கணத்துக்காரர்களுக்கு மனம் இயற்கையாகவே செல்லும். மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் பெரும்பாலும் பெண் தெய்வங்கள் என்ற அடிப்படையில் மகாலட்சுமியோ, இதில் சாந்த தேவதை, உக்கிர தேவதை என்றெல்லாம் இருக்கிறது. அது மிகப்பெரிய கணக்கு. பொதுவாக மகாலட்சுமியை, பார்வதி தேவியை இவ்வாறு வணங்குவது, மகர லக்கணத்திற்கு பெருமாளை வணங்குவது. அதுபோலவே கும்ப லக்கணமாக இருந்தாலும், கும்ப ராசியாக இருந்தாலும் அவர்கள் பெருமாளையும் மகாவிஷ்ணுவையும் வணங்குவது இயற்கையாகவே அவர்களுடைய உள்ளம் அங்கு செல்லும். மீன லக்கணம், மீன ராசியில் பிறந்தவர்களுக்கும் அம்பாளை வணங்குவது, மீனாட்சி, காமாட்சி போன்ற தெய்வங்களை வணங்குவது, முருகப்பெருமானையும் சிவ வழிபாட்டையும் செய்வது. இது பொதுவான விதி. பெரும்பாலும் இதற்குள் தான் இருக்கும். இதில் ராசி வேறு, லக்கணம் வேறு பிரித்து தெரிந்தவர்கள் நான் சொன்ன இதே பலன் அடிப்படையில் ராசிக்கும் லக்கணத்திற்கும் எந்த தெய்வம் வருகிறது என்று பார்த்து இதில் 2ல் ஒன்றுதான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிற தெய்வமாக இருக்கும். அந்த வழிபாட்டை, அந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து நமசிவாய என்ற மந்திரமோ, ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரமோ, சரவணபவ என்ற மந்திரம், ஓம் மகாசக்தி, பராசக்தி என்கிற மந்திரம், ராமநாம ஜபங்கள், சபரிமலை தர்மசாஸ்தா என்றால் அது சாதாரணமாக அதற்கு மூல மந்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்தவர்கள் அவ்வாறு செய்யலாம். அல்லது தர்மசாஸ்தாவை தங்களுக்கு இயன்ற வகையில் அவர்கள் தியானித்து வணங்கலாம், பெருமாளையும் வணங்கலாம். இது ஏன் இப்படி சொன்னார்கள் என்றால், இது எளிதான வழி. ஜோதிடத்தில் இகலோக வாழ்க்கைக்கும் சொல்லியிருக்கிறார்கள், மறுமை வாழ்க்கைக்கும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வழியிலே சென்றால் நிச்சயமாக அவர்களுக்கு எளிதாக இருக்கும். இயல்பாகவே மனம் இதில் தான் அவர்களுக்கு செல்லும். இதில் இந்த 5ஆம் இடம், 9ஆம் இடம் இவற்றில் எந்தெந்த கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறது, லக்னாதிபதி
எந்த அளவில் இருக்கிறார் என்பதை பொறுத்து இதில் சிறப்பு தன்மைகளெல்லாம் வரும். இது பொதுவாக எல்லா மானிடர்களுக்கும் உள்ள நியதி. பல பிறவிகளாக ஞான நிலையை பெற்று வந்தவர்களுக்கு ஒன்றுதான் தெய்வமாக இருக்கும். அந்த ஒரே தெய்வத்தை பல வடிவங்களில் இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வழிபாடு செய்வார்கள். அது தனி ஒரு பாதை பகுதி. ஆகவே அதை இதில் இணைக்க வேண்டாம். அதனால் இந்த தெய்வ வழிபாடுகளில் பல விஷயங்களை நாம் தெரிந்து வைத்திருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக மிக மிக எளிமையாக கால் காசு செலவில்லாமல் ஒரே மந்திரத்தை தொடர்ந்து இயன்ற அளவு ஜபம் செய்து கொண்டே வர வேண்டும். ஒரு ஏறத் திரு ஏறும் என்று கூறுவார்கள். மந்திர ஜபங்களை ஒரு செய்ய செய்ய அந்த திரு என்ற அந்த அருள், லக்ஷ்மி அனைத்துமே நமக்கு பெரிதாகி வளரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த அடிப்படையை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நான் கூறுகிற யோக ஞான விஷயங்களை உங்களுடைய நிலைக்கு தக்கவாறு நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தலாம், பிறருக்கு சொல்லலாம். காலத்தால் இவை மிக மிக மங்கி மறைந்திருக்கிறது என்பது இறைவனுடைய செயல் என்பதை தவிர அதை வேறு நாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அந்த நிலையிலும் ஏதோ அங்கங்கே சிலரை வைத்து இறைவன் இந்த செய்திகளை எல்லாம் உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதும் அந்த இறைவனுடைய செயல்தான். பலர் பலவிதமாக கூறிக்கொண்டு வருகிறார்கள். அது அவரவருடைய அனுபவங்கள். உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, ஒரு அருவ வழிபாடு என்றெல்லாம் இதில் பிரிவுகள் இருக்கிறது. அதை சகுனம், நிற்குணம் என்றெல்லாம் கூறுவார்கள். இப்படி இந்த இறைவனை பற்றி ஆய்வு செய்வது, நம்முடைய முன்னோர்கள் கூறிய விதங்களில் அவற்றையெல்லாம் விவரித்து கூறுவது என்றால் மிக அதிகமாக சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போது இன்று நாம் பார்க்க இருப்பது என்ன என்றால், முருகப்பெருமான் அவதாரம் செய்தார். தெய்வங்கள் அவதாரம் செய்கிறது. இந்த தெய்வங்களுக்கு பிறப்பு இருக்கிறதா? அல்லது இறப்பு இருக்கிறதா? இந்த தெய்வங்கள் மனிதர்களைப் போல கருவிலே தங்கி பிறக்கிறதா? மனிதர்களைப் போல பலவிதமான செயல்கள் அவர்களுக்கு இருக்கிறதா என்றெல்லாம் அதனுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைய தொடரினுடைய நோக்கம். இறைவனை ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாடக் கேட்டேயும் வார்கழல்கள் என்றுதான் மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை யாம்பாடக் கேட்டேயும். ஆதி என்பது தொடக்கம், அந்தம் என்பது முடிவு. இரண்டுமே இல்லாத ஒருவர் இறைவன் என்பதை பல ஞானிகள் கூறுகிறார்கள். இதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. எங்கும் நிறைந்திருப்பது அந்த ஒரே இறை ஆற்றல். அந்த இறை ஆற்றல்களில் பல வேறுபாடுகள், மின் அழுத்தத்தில் எவ்வாறு வேறுபாடுகள் இருக்கிறதோ அதைப்போல அந்த ஆற்றல் அளவீடுகள் வித்தியாசப்படுகிறது. அது உலக நிர்வாகத்திற்காக இறைவனே செய்து வைத்திருக்கிறார். இந்த இறைவன் பிறப்பது என்பது, பிறவி என்பது மானிடர்களுக்கு. அது தவிர விண்ணிலே பல உலகங்களிலே அவர்கள் தங்குகிறார்கள். வேறு வேறு உடம்புகளிலே தங்குகிறார்கள். எப்படி வான்வெளியில் சென்று ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று இன்றைய கணக்கில் நாம் பார்க்கிறோமோ, அவர்களுக்கு என்று ஒரு உடை, அவர்களுக்கு என்று ஒரு உணவு, இப்படியெல்லாம் அங்கு சென்றால் சில சட்டதிட்டங்கள் எப்படி மாற்றி அமைக்கப்படுகிறதோ, அதேபோல விண்வெளியிலே பல உலகங்கள் இருக்கிறது. அதற்கேற்ற உடல் இறைவனால் கொடுக்கப்படுகிறது. அந்த உணர்வுகள், அனுபவங்கள் அந்த உடம்பில் எப்படி நிகழ வேண்டுமோ அப்படி நிகழ்கிறது. இப்படி ஒரு மாயக்கூத்தை இறைவன் செய்கிறார். நாம் பார்ப்பது இந்த பூலோக வாழ்வு.
இதைப்போல் கணக்கில்லாத கோடானு கோடி உலகங்களும், கோடானு கோடி உடம்புகளும், கோடானு கோடி அனுபவங்களும் விண்ணிலே மறைந்து கிடக்கிறது. இந்த ஜீவாத்மா தன்னுடைய நீண்ட பயணத்தில் பல பல விதமான உடம்புகளை பல பல லோகங்களில் தங்கித்தான் அனுபவித்து வருகிறது. மீண்டும் மண்ணுக்கு வருகிறது. இந்த மண்ணுக்கு என்ன சிறப்பு என்றால், இந்த மண்ணுலகில் வந்துதான் ஞானத்தை பெற வேண்டும், அடைய வேண்டும் என்று இந்த பூமியை ஞான பூமியாக இறைவன் வைத்திருக்கிறார். மற்றவையெல்லாம் ஒரு பயிற்சி கூடமாகவும், அந்த வினைகளை மாற்றி அனுபவித்து கழிக்கும் ஒரு மாற்று இடமாகவும், பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு அங்கு தங்கி இளைப்பாறி வருவது என்ற அடிப்படையிலும் பலவிதமான ஒரு நிர்வாக சூட்சுமங்களை இறைவன் வைத்திருக்கிறார். அங்கும் வாழ்க்கை தொடரும். ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அந்த வாழ்வு முடிந்து போய்விட்டது என்று பொருள் அல்ல. அந்த சட்டையை கழற்றிவிட்டு வேறு ஒரு சட்டையை அணிகிறான். அது எந்த உலகத்திற்கு செல்ல வேண்டுமோ அதற்கு ஏற்ற அந்த உடல் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஆவி உடல் என்பது தொடர்ந்தே வரும். இந்த ஆவி உடலில் அந்த உலகத்தினுடைய அனுபவங்கள் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு ஏற்ப தேவையான வேறு உடல்களும் கொடுக்கப்படுகிறது. இப்படி இது மிகப்பெரிய ஒரு புதிர் நிறைந்த விஷயம். இதை ஆய்வு செய்து கொண்டு போனால் அது நம்மை வேறு பாதைக்கு அழைத்து செல்லும். ஒரு இறைவன் பிறந்தாரா, இறைவனுக்கு மனைவிகள் உண்டா என்றால் எந்த தெய்வங்களும் தாயினுடைய கருவிலே தங்கி பிறக்காது. மனிதர்களைப் போல அவர்களுக்கு பசி, தாக, தூக்கம், துக்கம் போன்ற உணர்வுகள் இருக்காது. மானிடர்களைப் போல ஆண் என்றும் பெண் என்றும் 2 பிரிவாக பிரித்து அவர்கள் மனிதர்களைப் போலத்தான் இந்த குழந்தைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று ஒரு கதை வடிவாக அந்த காலங்களில் சொன்னார்கள். காலப்போக்கில் அவர்கள் அறிவு தெளிந்த ஞானிகளிடம் சென்று, குருமார்களிடம் சென்று விஷயத்தை தெரிந்து கொள்வார்கள் என்ற நோக்கிலே சொல்லப்பட்ட கதைகள். மானிடனுக்கு கதை வடிவமாக சொன்னவைதான் புராணங்களும் இதிகாசங்களும். சுருக்கமான தத்துவங்களை விரிவாக விரித்து அந்த கருத்துக்களை கதை ரூபமாக மனதிற்குள்ளே செலுத்த வேண்டும். அதன் பிறகு நெடுங்காலங்கள் கழித்து அவனே சிந்திக்கத் தொடங்குவான். தொடங்கும்போது அவற்றினுடைய உண்மை அவனுக்கு விளங்கிவிடும் என்று தெரிந்தே சொல்லப்பட்டவை. என்ன இதில் ஒரு காலத்தினுடைய கோலம் எப்படி ஆகிவிட்டது என்றால், சொல்லப்பட்ட புராண இதிகாசங்களைப் பற்றிய முழுமையான அறிவு இறை நம்பிக்கை உள்ளவர்களிடம் இல்லை. அவர்கள் புராண இதிகாசங்களில் முன்னோர்கள் சொன்ன செவிவழி செய்தியை மட்டுமே இன்றளவும் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதிலே உள்ளே நுழைந்து ஆய்வு செய்தவர்கள் தற்போது அதிகமாக இல்லை. அவ்வாறு ஆய்வு செய்தால் அவர் ஒரு பகுதியை, ஒரு வேதம் என்றால் அந்த வேதத்தை மட்டும் அவர் ஆய்வு செய்வார். ஒரு உபனிஷத் என்றால் அதை மட்டும் ஆய்வு செய்வார். யோக விஷயங்கள் என்று சொன்னால் அதை மட்டும் ஆய்வு செய்வார்கள். பக்தி நெறியில் செல்பவர்கள் தங்களுக்கு ஏற்புடைய அந்த பக்தி தொடர்பான விஷயங்களை மட்டும் ஆய்வு செய்கிறார்கள். இப்படி இந்த ஆன்மீகத்தில் ஏதோ ஒரு பகுதியை மட்டும் ஆய்வு செய்து அங்கங்கே நாடு முழுவதும் பலர் தங்கள் சக்திக்கு ஏற்ப இதை மனிதர்களுக்கு விளக்கி வருகிறார்கள். மற்றவர்களெல்லாம் எத்தனை நூல் இருக்கிறது, எத்தனை புராணங்கள் இருக்கிறது, அதை யார் நமக்கு கொடுத்தார்கள், அதில் என்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது அறிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம், இது பலவிதமான மொழிகளில் வழங்கப்பட்டிருக்கிறது. ராமாயணம் என்று சொன்னால் கூட அது வால்மீகி முனிவரால் வடமொழியில் எழுதப்பட்டது. அதன் பிறகு துளசிதாசரால் ஹிந்தியில் எழுதப்பட்டது. கம்பரால் தமிழில் எழுதப்பட்டது. மகாபாரதம் வியாச முனிவர் சொல்ல விநாயகப் பெருமான் எழுதினார், வடமொழியில் எழுதினார் என்று இருக்கிறது. வியாசர்
அந்த குலத்திலே மிக மூத்தவர். ஆனால் அவர்தான் சொல்லுகிறார். அவர் சொல்ல விநாயகப் பெருமான் மேருமலையில் தன்னுடைய தந்தத்தை ஒடித்து மேருமலையில் எழுதினார் என்றுதான் வருகிறது. ஆகவே இந்த புராண இதிகாசங்களை மட்டும் இப்போது வைத்துக் கொள்வோம். புராண செய்திகள் சில. நம் கையிலே இருப்பது இந்த ராமாயண இதிகாசம், கந்த புராணம், இந்த சபரிமலை சாஸ்தாவினுடைய பிறப்பு, விநாயகருடைய பிறப்பு என்று சில விஷயங்கள் மட்டும்தான் இன்று அப்படியே சுற்றி கொண்டு வருகிறது. இவையெல்லாம் நூல்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? விநாயக புராணம் என்று தனியாக இருக்கிறது. கந்த புராணம் தனியாக இருக்கிறது. சிவபுராணம் தனியாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் புராணங்கள் இருந்தால் அதில் இதைக் காட்டிலும் குழப்பமான செய்திகள் மிக அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வழக்கத்தில் இருக்கிற சில விஷயங்களை மட்டும் நான் கணக்கில் எடுத்துக்கொண்டு சில தெளிவுகளை தர வேண்டும் என்று எண்ணுகிறேன். அதில் இந்த மகாபாரதம் எப்படி எழுதப்பட்டது என்றால் விநாயகப் பெருமானால் மேருமலையில் எழுதப்பட்டது. அதுவும் இருவருக்கும் உள்ளும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. விநாயகப் பெருமான் என்ன கூறியிருக்கிறார் என்றால், எனக்கு தொடர்ந்து விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் எழுதுகிற வேகத்திற்கு வியாசமுனிவரே நீர் விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது, இறைவனோடு எவ்வாறு நாம் அதை போட்டி போடுவது என்ற நிலையில் இவர் கடினமான அந்த சுலோகங்களை சொல்லி அந்த விநாயகப் பெருமான் அதை பொருளுணர்கின்ற அந்த சிறிய நேரத்தில் இவர் மீண்டும் தன்னை தயார் செய்து கொண்டார் என்றெல்லாம் அது அதில் விவரங்கள் வருகிறது. அப்போது இந்த இந்த ஒரு விஷயத்தையே நீங்கள் பார்த்தால் இது ஒரு நடந்த ஒரு சரித்திரம் இல்லை. இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகமான விஷயங்கள் கதை வடிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு யுகங்களில் இது போன்ற செய்திகள், அது போன்ற பெயர்களில் உள்ளவர்கள் ஆட்சி செய்திருக்கலாம், நாட்டிலே இருந்திருக்கலாம். அது தனி விவகாரங்கள். இவை எங்கு நடந்தது, எப்போது நடந்தது என்று இன்றளவும் யாராலும் வரையறுத்து கூற முடியவில்லை. இது என்றோ ஒரு நாள் நடந்து மறைந்து போன விஷயம் அல்ல. அவ்வாறு என்றோ ஒரு நாள் இருந்து அவைகள் மறைந்து போன விஷயமாக இருந்தால் கிருஷ்ண பரமாத்மாவை இன்றளவும் வழிபட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் என்றோ இருந்து அவர் வாழ்ந்து மறைந்து போனார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்றால் இன்றளவும் ராமனை தரிசிக்கிறவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம், இவர்கள் நினைத்தால் தோன்றுவார்கள், தன்னை மறைப்பார்கள். இது உண்மையில் நடந்ததா இல்லையா என்பது அது தனி, அதற்கு விளக்கங்கள் இருக்கிறது. இப்போது நான் சொல்ல வந்தது வியாசமுனிவராலும் வால்மீகி முனிவராலும் செய்யப்பட்ட இந்த இராமாயண மகாபாரதங்களிலும் தெய்வ பிறப்புகள் பற்றி கூறிய புராண செய்திகளில் உள்ள விஷயங்களையும் சிறிதளவு உங்களுக்கு தெளிவை தந்துவிட வேண்டும் என்று நான் முயன்று இதை கூறுகிறேன். இதை நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் இறை நம்பிக்கையாளர்கள். இறை மறுப்பாளர்கள் இதில் நாம் சொல்கிற கதையை வைத்து அவர்கள் நூலை எடுத்து இத்தனை படித்தார்கள், நூல்களெல்லாம் எப்படியெல்லாம் பதிப்பில் வந்தது, அது 1 10ஆக மாறுகிறது. இவ்வளவு நவீன காலத்தில் சமீபத்தில் நடந்த சில விஷயங்களே, ஊரறிய நடந்த விஷயங்களிலே 50 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. இன்றளவும் பல ரகசியங்கள் கண்டுபிடிக்கப்பட முடியாமலே போய்விடுகிறது. ஆகவே காலங்கள் கடந்து எழுத்துக்களெல்லாம் உற்பத்தியான பிறகு வந்து அச்சிலே ஏற்றப்பட்ட அனைத்தும் உண்மை என்று நினைப்பது ஏற்புடையதல்ல. பலர் தங்கள் விருப்பப்படியெல்லாம் அச்சிலே ஏற்றியிருக்கலாம். இவையெல்லாம் நான் பல ஆண்டுகளுக்கு முன்பே இவற்றை சந்தித்திருக்கிறேன். அவை சாதாரண விஷயங்கள் என்று அதற்கான நான் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. என்னிடம் கேட்டவர்களிடம் இது சிறுபிள்ளைத்தனமான செய்தியாக இருக்கிறதப்பா, இதற்கு என்ன விளக்கத்தை சொல்வது
மனிதர்கள் இறைவனை தங்களைப் போலவே சொல்லி ஒரு கதையாகச் சொன்னால் அதையே பிடித்து கொண்டார்கள். ஆகவே இறைவன் ஒரு ஆளும் அல்ல, அவர் ஒரு மனைவியை வைத்திருக்கவில்லை, அவர் ஒரு குழந்தையைப் பெறவில்லை. இவையெல்லாம் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காகச் சொல்லப்பட்ட விஷயங்களே தவிர, உண்மை அது அல்ல. ஆரம்ப பாடமே அதிலே குழப்பம் வந்து விடுகிறது. அதிலே நின்று விடுகிறார்கள். ஆகவே பலவிதமான இடக்கு மடக்கான கேள்விகள் இதில் தவிர்க்க முடியாமல் ஏதோ கேட்பவர்களுக்கு எந்த விதமான நோவும் இல்லை. அவர்கள் இவர்கள் சொல்வதை வைத்தே அவர்கள் அதற்கு வித்தியாசமான கேள்விகளை கேட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். இதில் நம்பிக்கை உள்ளவர்களுக்குத்தான் குழப்பம் அதிகமாகிறது. அவர்களில் பலர் சரி முன்னோர்கள் சொன்னார்கள் நம்பி விடுவோம் என்று நம்புபவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன் எதற்கு என்று ஆய்வு செய்து விளக்கம் கூறுபவர்கள் அதிலும் அரிதிலும் அரிதாக இருக்கிறார்கள். அவர்களும் இந்த இறைவனை மானிட உடம்பில் அடைத்து இந்த மானிட நிலையில் பார்த்தே தான் விளக்கத்தை பெரும்பாலும் சொல்லுகிறார்கள். என்னுடைய வாழ்வு அனுபவத்தில் பார்க்கும்போது சித்தர்கள், யோகிகள், மிகப்பெரிய ஞானிகள் தங்களை மறைத்து கொண்டு வாழ்கின்ற அரிதான பல மனிதர்களை சந்திக்கும்போது அவர்கள் இதை தெளிவாக தத்துவார்த்தங்கள் என்று பலர் என்னிடம் கூறியிருக்கிறார்கள். இறைவன் எனக்கு உணர்த்திய உண்மையும் அதுதான். நம்முடைய ஞானிகள் அனைவரும் ஒன்றுபோல் சொன்ன விஷயங்களும் அதுதான். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, ஒரே காலகட்டத்தில் அல்ல, பல காலங்களில் தோன்றிய அனைத்து ஞானிகளும் இந்த இறைவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, தோன்றுவார் மறைவார் என்றுதான் அனைவரும் கூறியிருக்கிறார்கள். எங்கும் நிறைந்த ஒரு பொருள் தன்னை மறைத்து கொள்ளுகிறது, தோன்றுகிறது, மறைக்கிறது, தோன்றுகிறது. அது எப்படி வேண்டுமானாலும் தோன்றலாம். இந்த அண்ட சராசரங்களையே படைத்து கணக்கில்லாத நால்வகை யோனி பிறப்புகளையும் படைத்து வகுத்து அதை பரிபாலனம் செய்கிற இறைவன் தான் பிறப்பதற்கு இப்படித்தான் என்று எந்த ஒரு வழிமுறையும் இறைவனுக்கு இல்லை. அவர் மனதிலே நினைக்கிற சங்கல்பத்தால் இந்த அண்ட சராசரங்கள் தோன்றின என்று ஞானிகள் கூறுகிறார்கள். இறைவன் இதை சிருஷ்டி செய்வதற்கு மனிதர்களைப் போல பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒரு மானிட மனமே சிருஷ்டி செய்யும் பிரம்மனுடைய வேலையை செய்கிறது. மானிட மனதால் கற்பனை செய்தால் எதை வேண்டுமானாலும் கற்பனை செய்யலாம். அவ்வாறு இருக்கும்போது இறைவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு என்று அவர் அதிக பிரயாசையெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இதுவே இவ்வாறு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது அப்படியே உருவாகிறது. ஆகவே அவர் தன்னை தோற்றுவித்துக் கொள்வதற்கு ஒரு ஊன தேகத்தை பயன்படுத்த முடியும். ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமென்றால் ஏற்கனவே ஊன தேகம் பெற்ற ஒருவனுடைய உடம்பை எடுத்துக்கொண்டு அவர் சில செய்திகளை சொல்லிவிட்டு அவர் போய்விடலாம். அந்த மனிதனுக்கே அது தெரியாது. இறைவன் அந்த உடம்பை ஆட்கொண்டு இந்த விஷயத்தை நமக்கு சொன்னார் என்பதை அந்த மனிதன் நிச்சயமாக உணரமாட்டான். அந்த பதிலுக்கு தயாராக எந்த மனிதன் தகுதியோடு இருக்கிறானோ அவனுக்கு அது புரியும். இது வந்து சொன்னதை இறைவன் இந்த உடம்பை பயன்படுத்தி கொண்டு சொன்னார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதுபோல மிருகங்கள், பறவைகள் என்று பல விதங்களில் இறைவன் இந்த செய்தியை இவர்களுக்கு தகுந்தவர்களுக்கு விளக்கலாம். இறைவனை நாம் ஒரு விதமாக கற்பனை செய்திருக்கிறோம் என்றால் அந்த கற்பனை வடிவிலே இவனுக்கு தரிசனம் இறைவன் கொடுக்க முடியும். அவ்வாறு தரிசனம் கண்டவர்கள்தான் அந்த இறை ரூபங்களை எல்லாம் நமக்கு வரையறுத்து கூறினார்கள். இறைவனுடைய அந்த பேரெழில் அழகு அனைத்தையும் வர்ணித்து பாடுகிறார்கள் என்றால் அவர்கள் அதை தரிசனமாக ஒளி வடிவாக தரிசித்தார்கள். அந்த ஒளி வடிவாக இப்போது திரைப்படம் பார்க்கிறோம். ஒரு நடிகர் எங்கோ அந்த ஒரிஜினல் நடிகர் எங்கோ வீட்டிலே இருப்பார், வெளிநாட்டில் இருப்பார். அவர் நடித்த திரைப்படம் இங்கு ஓடிக்கொண்டிருக்கும். இது உண்மை என்பதை மறுக்க முடியாது. அதில் அவர் பலவிதமான பாவனைகளை காட்டியிருப்பார். அதைப்போல இந்த மனிதர்களே இவ்வாறு செய்யும்போது இறைவன் யாருக்கு எந்த வடிவில் எப்படி வேண்டுமானாலும் காட்சி தருவார். அதை தன்னை வெளிப்படுத்துவார்.
அவ்வாறு பார்த்து பாடியதுதான் இந்த பாடல்கள் எல்லாமே தவிர, அவர்கள் ஏதோ ஒரு உருவத்தை கோயிலில் பார்த்தவுடன் அதுக்கு பாடினேன் என்பது கூட உண்மையாக நாம் எடுக்க முடியாது. அப்போது மகாபாரதம் இந்த நிலையில் வந்தது. ராமாயணத்தை எழுதுவதற்கு வால்மீகி முனிவர் என்ற முனிவர், அவர் ஒரு வேடனாக இருந்து, அவர் மிகப்பெரிய ஞானியாகி, வன்மீகம் என்றால் புற்று என்று பொருள். அவர் நீண்ட காலம் தவம் இருந்ததால் வன்மீகி என்பது வால்மீகி என்று மாறியது. அவர் அந்த ராமாயணத்தை எழுதினார் என்றால், அதில் மிகச்சிறந்த ஞான வாசிஷ்டம், யோக வாசிஷ்டம் என்ற தலைசிறந்த ஞான நூல்களும் எழுதப்பட்டது. மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவே சொன்னதான மிகப்பெரிய பொக்கிஷமான பகவத்கீதை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட பிறப்புகள் அனைத்தும் இயற்கைக்கு மாறாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. எதுவுமே இயற்கைப்படி அங்கு பிறவி சொல்லப்படவில்லை என்பதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிந்தே செய்தார்கள், தெரிந்தே செய்தார்கள். இது மானிட தர்மத்திற்கு உட்பட்டது அல்ல. இதில் பல நுணுக்கங்கள் இருக்கிறது. இறை நிர்வாக ரகசியங்கள் இதில் அதிகமாக உள்ளே பொதியப்பட்டிருக்கிறது. அவற்றை காலம் வரும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுவரை இந்த கதை வடிவிலே சொல்லப்பட்ட நீதி நியாயங்களை நீங்கள் கடைப்பிடித்து வாழுங்கள் என்று சாமானிய நீதியும், நடுத்தரமான நிலையும், உயர்ந்த ஞான கருத்துக்களும் அடங்கியது இந்த மகாபாரத, ராமாயண இதிகாசங்கள். புராணங்களும் அதுபோலவே அந்த இறைவனை சொல்லியிருக்கிறது. சிவபெருமான் பிறக்கவில்லை. சிவபெருமானுடைய மைந்தன் என்று சொல்லுகிற முருகப்பெருமான் நெற்றி நெருப்பிலே கணக்கில்லாத, இன்றைய கணக்கில் கணக்கில்லாத டிகிரி செல்சியஸ் எரிமலை குழம்பு. அந்த எரிமலை குழம்பு வந்தது கங்கையில் போய் பிறந்து சரவண பொய்கையிலே வடக்கே விழுந்து அது மனித குழந்தையாக மாறிற்று என்பதெல்லாம் இது இறைவனால் மட்டுமே சாதிக்க முடியும். மானிடர்கள் எவரும் இந்த நிலையில் இந்த குழந்தைகளை பெறவும் முடியாது. அது சாத்தியமான காரியம் அல்ல. அது மானிட விருத்தி என்பது வேறு ஒரு நிலை. இது இறைவனுடைய தோற்றம் என்பது வேறு நிலை. அது தவிர அம்பாள் என்பது தனியான ஒரு சக்தி இல்லை என்பதை நானே பல தொடர்களில் கூறியிருக்கிறேன். இரண்டும் பிரிக்க முடியாதது. நாராயணன், மகாலட்சுமி என்றால் பிரிக்க முடியாதது. அதனால்தான் பெண் தெய்வங்கள் என்று வைத்தார்கள். ஒன்று நிலையான ஆற்றலும், இன்னொன்று இயங்கக்கூடிய ஆற்றல்களும். இந்த நிலையான ஆற்றலும் இயங்கு ஆற்றலும் சேர்ந்து உருவாவது தான் குழந்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் நிலையாற்றலாக இருக்கிறார். அம்பாள் என்று சொல்பவர்கள் அந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் என்று சொல்கிறார்கள். இந்த இறைவனை ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்று வைத்துக்கொண்டால், அதிலிருந்து செயல்படுகிற அந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் என்பதுதான் பெண் தெய்வங்களாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த 2 சக்தியினுடைய செயல்பாட்டினுடைய அவுட்கம் என்று சொல்லக்கூடிய அந்த விளைவு அதனுடைய குழந்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர, இவர்கள் மானிடர்களைப் போல் இருந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொன்னது. ஒன்றோடு ஒன்று சேர்க்கும்போது அதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும். இது சிவபெருமான் என்பவர் சம்ஹாரமூர்த்தி என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீமன் நாராயணன் காத்தல் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். காத்தல் கடவுளும் அழித்தல் கடவுளும் சேர்ந்து உருவானது தர்மசாஸ்தா என்று சொல்லப்படுகிறது. அப்போது அது நல்லவர்களை துஷ்ட நிக்கிரகம், சிஷ்ட பரிபாலனம் என்று அதை சொல்வார்கள். அதர்மத்தை தண்டித்து நல்லவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று 2 சக்திகளும் ஒன்றிணைந்தது என்றுதான் பொருளை தவிர, இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி கேட்பவர்களை விட்டுவிடலாம். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த அடிப்படை சூட்சுமங்களை நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். இவை நம்மை போன்ற உடம்போடு இருக்கவில்லை, நம்மை போல் பிறக்கவில்லை. இவை 2 சக்திகள் சேர்ந்து ஒரு சக்தியாக மாறுகிறது. மின்சாரம் என்ற அடிப்படை சக்தி
அது சாதனங்களைப் பொறுத்து அதனுடைய விளைவுகளை நாமே குளிர்ச்சியை உணர்கிறோம், வெப்பத்தை உணர்கிறோம், இன்னும் பலவிதமான பயன்பாடுகளை அடைகிறோம். அதுபோலத்தான் இந்த இறையாற்றல் ஒன்றோடு ஒன்று சேரும்போது அதனுடைய விளைவுத் தன்மைகளும் அதனுடைய செயல்திறன்களும் மாறிக்கொண்டே போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விநாயகப் பெருமானை ஒரு மஞ்சளிலே அம்பாள் பிடித்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்களெல்லாம் மனிதர்களைப் போல் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஒரு சங்கல்பம் ஏற்பட்டால் ஒரு உருவம் தோன்றும். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். நெஞ்சில் அஞ்சல் என வேல் தோன்றும். ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்று தெளிவாக அருணகிரி பெருமான் கூறுகிறார். 5 முகம் என்றால் சிவபெருமானுக்கு 5 முகம். அந்த 5 முகம் தோன்றினால் இங்கு 6 முகம் தோன்றும். 5 முகம் என்பதற்கு அச்சம், பயம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அவ்வாறு பயம் தோன்றினால் 6 முகம் தோன்றும். நெஞ்சில் அஞ்சல் என வேல் தோன்றும். அச்சப்பட வேண்டாம் என்று ஞானமயமான வேல் தோன்றும். அச்சம் எப்பொழுது ஏற்படுகிறது? அறியாமை என்ற இருளால் ஏற்படுகிறது. வேல் என்பது ஞான ஒளி. ஆகவே நெஞ்சில் அஞ்சலென வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும். ஒரு கால் என்றால் ஒரு முறை என்று சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு ஒரு கால் நினைத்தால் அவர் 2 பாதங்களையும் நமக்கு தரிசனமாக கொடுக்கிறார். பாத தரிசனம் என்பது கர்மயோகம், ஞான யோகம் என்ற 2ம் தான் பாதங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. இடது, வலது என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் இடது பகுதி ஞானத்தையும் வலது பகுதி கர்மத்தையும் குறிப்பதாக யோக நூல்கள் கூறுகிறது. அதுபோலவே உத்தர திசை, தட்சிண திசை என்பதும் கர்மயோகம், ஞான யோகம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட இவையெல்லாம் மிக மிக நுணுக்கமான தத்துவங்கள். இப்படி எந்த தெய்வங்களுக்கும் கோசலையின் மணிவயிறு வாய்த்த ராமச்சந்திரமூர்த்தி என்றால் அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்லப்பட்டதை தவிர, இவர்கள் நொடிப்பொழுதிலே ஒளிப்பிரவாகமாக அந்த கௌசல்யை என்ற அந்த ஒரு மாபெரும் சக்தியை ஊடுருவி அவர்கள் வெளியே வருகிறார்கள். இவர்களெல்லாம் 10 மாத கருவிலே தங்கியெல்லாம் பிறக்கவில்லை. அவ்வாறு இப்போ ராமன் பிரானுக்கு நவமி அன்று அவர்கள் பிறப்பு என்று கொண்டாடுகிறார்கள். ராம நவமி. அப்போது திதியைத்தான் எடுத்தார்கள். மானிடர்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்தை எடுப்பார்கள். இறைவனுக்கு திதியை எடுக்கிறார்கள். சில வேளைகளில் நட்சத்திரத்தையும் எடுப்பார்கள். அவ்வாறு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதாரம் அந்த புனர்பூச நட்சத்திரம், நவமி திதி, சித்திரை மாதம் என்று சொன்னால், அவர் இறந்தால் அதற்கு ஒரு நாள் இருக்க வேண்டும். அப்படி எந்த குறிப்பும் இல்லை. அதுபோக கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில் பிறந்தார். அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார் என்றால் அவர் மறைவு தினம் எந்த தெய்வங்களுக்கும் அனுஷ்டிக்கப்படுவதில்லை. தோற்றத்தை பற்றி மட்டுமே சொல்லியிருக்கிறார்களே தவிர எந்த தெய்வமும் முடிந்து போன நாள் என்று குறிப்பிடப்படவே இல்லை. அவ்வாறு அன்று இருந்து மறைந்து போன அந்த கிருஷ்ண பரமாத்மாவும் ராமச்சந்திரமூர்த்தியும் தியாகையருக்கும் இன்னும் பல பல ராம பக்தர்களுக்கும் இன்றளவும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே கிருஷ்ண பரமாத்மா பல காலங்களில் பலருக்கும் அவர் தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை கண்டு அனுபவித்தவர்கள்தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும். என்றோ இருந்து போன ஒரு மனிதனுக்கு அவர்களிடம் முக்தியை யாசிக்க மாட்டார்கள். இவற்றையெல்லாம் கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்தால் உண்மை விளங்கிவிடும். எந்த அளவு மிகப்பெரிய ஒரு சக்தியை மானிட ரூபத்தில் நமக்கு புரிய வேண்டும் என்று கதை சொன்னார்களே தவிர, கதையை மட்டும் இந்த மனித மனம் பிடித்து கொள்ளுகிறது. அதை வைத்து கொண்டே காலம் காலமாக ஆய்வுகள், விவாதங்கள், தன்னைப் போலவே நினைத்து இந்த செயல் நடைபெறுகிறது. முருகப்பெருமானுக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி என்று 2 வள்ளி தேவானை என்று 2 சக்திகளை கொடுத்திருக்கிறார்கள்.
கிரியாசக்தி என்பது நான் முதலில் கூறியது போல அந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் அதுதான் செயல்படும். மற்றவை பக்கத்துணையாக, அந்த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு பக்கத்துணையாக இருக்கும். இச்சை என்பது அந்த செயலை செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல், ஒரு ஒரு இன்ட்யூஷன், அதை இச்சாசக்தி என்றும், அந்த அந்த விருப்பங்களை, அந்த இச்சைகளை செயல்படுத்துவது கிரியாசக்தி என்று சொல்லப்படுகிறது. தேவ யானை என்று, தேவ குஞ்சரி என்று சொல்வார்கள். குஞ்சரம் என்றால் யானை. அது எப்படி பிறந்தது? இந்திரனுக்கு மானிட உடல் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திரனுடைய மகள் என்றால் அது மானிட உடல் அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதைப்போல வள்ளி நாச்சியாருடைய பிறப்பு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மகாவிஷ்ணு ஒரு முனிவராக அவதாரம் செய்தார் என்றும் இரு கருத்துக்கள் உண்டு. அவர் பசு வடிவாக அவர் வனத்திலே இருந்தபோது, மகாலட்சுமி மான் வடிவாக அவர் முன்னால் வந்தார். அந்த மானை அவர் ஒரு விருப்பத்தோடு உற்று நோக்கிய காரணத்தால் அந்த மான் மகளாக வள்ளி நாச்சியார் உடனடியாக பிறந்தார். இது எங்காவது நடக்குமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆனால் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். மான்மகளாய் பிறந்த வள்ளி மணாளன், மான்மகள், விலாச கலியாண கலைசேர பசு மேலை முலை மேவிய விலாச வகலன், விலாளி நிலாளி அகல்வானிலனலாரவிடு வேளமிளைஞன் கைவேலே என்று வேல் விருத்தத்தில் அருணகிரி பெருமான் மிக தெளிவாக கூறுகிறார். சிலாவடக லாவினுத வாசிலி முகாவினொச நாசின சிலாதணிவிழா, சிலா மலரலாம் மதியம் மோதிமதி சேலொழிய சேவக சராவ முகிலாம், விலாச கலியாண கலை சேர பசு மேலை முலை மேவிய விலாச வகலன், விலாளி நிலாளி அகல்வானில் அனல் ஆரவிடு வேளமிளைஞன் கைவேலே என்று மிக அருமையான மெய்சிலிர்க்கும் பாடல். இதில்தான் அந்த வேளம் இளைஞன் என்று அருணகிரி பெருமான் அந்த விநாயகப் பெருமானுக்கு சூட்டிய பெயர் வேளம் இளைஞன். அந்த விநாயகரையும் சொல்ல வேண்டும், முருகனையும் சொல்ல வேண்டும் என்று வேளம் இளைஞன் கைவேலே என்று சொல்லுகிற நேரத்தில் அந்த விலாச கலியாண கலை சேர, கலை என்றால் மான், பசு, மானும் பசுவும் சேர்ந்து உருவான வள்ளி மணாளன். அந்த வள்ளியை அந்த மனைவி என்று ஒரு உபசாரமாக சொன்னது. அது ஒரு கிரியாசக்தி. அவ்வாறு அந்த வள்ளி நாச்சியாரை வைத்து இந்த பரிபாலனத்தை செய்கிற அந்த முருகப்பெருமான், அவர் அந்த வேல் என்ற ஆயுதம் இப்போது சொல்வது போல் ஏவுகணைகள் சர்ச்சு செய்கிறது என்பது போல அந்த அசுர கூட்டங்களை தேடி தேடி அழிக்கிற காலத்தில் அது பல லோகங்களுக்கும் சென்று தேடி பார்த்து அசுரர்களெல்லாம் ஓடி ஒளிந்து மறைந்து அதனுடைய வெப்பத்தை தாழ முடியாமல் ஆகாய வெளியிலே அது ஆகாய கங்கையில் நீராடி அந்த வெப்பத்தை தணிக்கிறது அந்த வேல். அது கடல் நீர்களெல்லாம் வற்றி போகிறது. அந்த நிலையில் அந்த வேல் சஞ்சரித்து வருகிறது. அந்த இளைஞன் வேளம் இளைஞன் கைவேல் என்று அதை எல்லாம் மிக விரிவாக விளக்கமாக சொல்ல வேண்டிய பாடல்கள். பக்தி ரசம் ததும்புகிற பாடல்கள். தரிசனம் கண்டு அவர்கள் சொல்லியவை. சும்மா ஏதோ எதுகை மோனைக்காக, சந்த நயத்திற்காக, ஓசை நயத்திற்காக சொல்லப்பட்ட பாடல்கள் அல்ல. அதனால் இந்த தெய்வங்கள் என்பது மனதிலே பிறக்கிறது, இவனுடைய அகக்காட்சியிலே பிறக்கிறது, சூக்கும சரீரத்தில் தோன்றுகிறது, ஒளி உடம்பிலே தோன்றுகிறது. இப்படி பலவிதமாக தோன்றும் மறையும் என்பதை இன்றைய தொடரில் நான் வலியுறுத்துகிறேன். இதில் மிக அதிகமான சந்தேகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது அடுத்தடுத்து வருகிற தொடர்களில் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறேன்.
இவ்வாறு இந்த இறைவன் மானிடர்களைப் போல் பிறந்து இறப்பவர் அல்ல. இவையெல்லாம் கற்பனை கதைகளோடு சேர்ந்து மனிதர்களுக்கு மனதில் பதிய வேண்டும் என்று இந்த கதைகளையும் உறவு முறைகளையும் வைத்து கூறினார்கள் என்ற அளவில் தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய ஓய்வு நேரங்களில் இதை ஆய்வு செய்து பார்த்தால் இதனுடைய உண்மைத்தன்மைகள் விளங்கும். இவை தெரிந்து கொண்டால் நீங்கள் இதை வைத்து கொண்டு கேட்கின்ற பலவிதமான அர்த்தமற்ற கேள்விகளுக்கு நீங்களே விடை கூறிவிட முடியும். இதன் தொடர்ச்சியை மேலும் பார்க்கலாம். நன்றி.